தர்பூசணி பழம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று விவசாயிகள் பாடுபட்டு அவங்க விவசாயம் பண்ணி தரதே நமக்கு தான். கடவுளுக்கு நிகரானவர்கள் விவசாயிகள். நமக்காக தான் கஷ்டப்பட்டு அவங்க விவசாயம் பண்ணி இப்படி உணவுகள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு தர்பூசணி பழம்லாம் விளைவிச்சிருக்காங்க. வெயில் டயத்தில் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு சிலர் வியாபாரிகள் செய்கிற தவறுனால அவங்க பேரும் கெட்ட பேராக ஆகுது. எந்த ஒரு விவசாயியும் தான் உற்பத்தி பண்ணுற உணவில் கலப்படம் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த உணவு தன்னுடைய சொந்தக்காரங்க சாப்பிடுவாங்க, அவங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அதனால் எந்த ஒரு விவசாயியும் எந்த ஒரு கெமிக்கலையும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு சில வியாபாரிகள் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும்னு சொல்லி சிலவங்க கலர்பொடியை போடலாம், இனிப்பு பாக ஊற்றலாம், சரியா? மற்றபடி எந்த ஒரு விவசாயி எந்த ஒரு கலப்படமும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதேமாரி ஊசி அரிசி ஏற்றுறது வைக்கிறது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இந்த பழத்தில் ஊசி அரிசி ஏற்றி எப்படி ஃபுல்லாக பரவும்? ஒரு இடத்துல தான் இருக்கும், எல்லா பக்கமும் பரவாது. அதனால் எல்லோரும் தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடுங்க. எந்த ஒரு கலப்படமே இல்லை, நல்லா இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோ தான் போட்டிருக்கோம். சாப்பிட சாப்பிட நல்லா தித்திப்பாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. ஏன்னா இயற்கையிலே விளைஞ்ச பழங்கள் தான். நிறைய நீர் சத்து இருக்குது. வெயில் டயத்தில் அதை எடுத்து வாங்கி சாப்பிட நல்லது. உங்களுக்கு இந்த பழத்தை வாங்கி சாப்பிட டவுட்டாக இருந்துச்சுன்னா தண்ணியில் போட்டு பாருங்கள். எதுவும் கலர் எதுவும் போச்சுன்னா, கலராக இருந்துச்சுன்னா ஏதாவது கலந்துக்கலாம். மற்றபடி கலப்படம் இருக்க வாய்ப்பே இல்லை. இன்னொன்று இப்படி சாப்பிடும்போது அது கலப்படம் தான் தெரிஞ்சிடும். நம்ம உதட்டே ரெட்டிஷ் ஆகிரும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அது ஒரிஜினல் கலர் தான். இந்த பழமே எப்படி பார்த்தீங்களா, ரெட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அதுதான் இயற்கையாகவே ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஏற்றாப்புல அந்த பழங்கள் கிடைக்கும். அந்தந்த சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும், உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கும், உடம்புக்கும் குளிர்ச்சி. ஆனால் எல்லோரும் தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடுங்க. யூடியூப்பில் இருக்கவங்க எல்லோரும் விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் வீடியோ போட போட மக்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இனிப்பாக இருக்குது. ஆதரவு கொடுங்க விவசாயிக்கு. விவசாயிகள் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும்.